மத்தேயு 15வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம அந்த கடந்த 3-4 வாரங்களாக இந்த பரிசேயரை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசேயர்கள் எவ்வளவு மோசமாக இருந்தார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல, நமக்குள்ள அப்படி ஒரு பரிசேய குணம் இருந்தால் அதை நம்ம எப்படி அகற்றி நம்ம வாழ முடியும் என்பதற்காகத்தான். ஏன்னா அவங்க மோசம்னு பார்க்கறதுக்கு நம்ம உட்காந்து பைபிள் வாசிக்க தேவையில்லை. அவர்கள் எங்க தவறுனாங்க, அவங்க எங்க விளை விட்டாங்க, அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும், நமக்குள்ள என்ன தவறுகள் இருக்கு, அதன் மூலமா நம்ம ஆண்டவருடைய இணைய முடியும் சொல்லி மத்தேயு 15வது அதிகாரம் நம்ம எல்லோரும் எளிமை நின்று 3-6 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 15 3-6 வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்கதாக உதவி ஏதோ உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனமண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆமென். உட்காருங்கள். இந்த பரிசேயர்கிட்ட இருந்த பெரிய குணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் தங்களுடைய பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தை தங்களுக்குள்ளாகவும் தங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களுக்குள்ளாகவும் கிரியை செய்ய முடியாதபடி செய்துவிட்டார்கள். என்ன, பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும், நம்மளுடைய வார்த்தைக்கு இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு இல்ல. நல்ல கவனிங்க, இவர்கள் யார் என்றால் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதை நாம் எப்படி கற்றுக்கொண்டு அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள். இவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாரம்பரியமாக காரியங்களை மக்களுக்கு கொடுத்து அந்த பாரம்பரியத்தை நீ விட்டுறக்கூடாது. எது முக்கியம், பாரம்பரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஆண்டவருடைய வார்த்தை 2வது பகுதிக்கு போயிடுச்சு. என்ன முக்கியம், முதலாவது என்ன, பாரம்பரியம் தான் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை இல்லை என்பதாக அவர்கள் போதிக்க சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இந்த காரியத்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, 4வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்க யாத்ராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம். இதுல இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கக்கூடிய காரியம். சரியா? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மீதி எல்லா கற்பனைகளும் பார்த்தீங்கன்னா எந்த கற்பனைக்கும் வாக்கு தத்தம் சேர்ந்து கொடுக்கப்படல. நீங்க எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா அங்க எழுதியிருக்கோம். என்ன, அதாவது
ஒரு கற்பனை 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கற்பனையும் நீ செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே வருது. ஆனா ஒரு கற்பனை மட்டும் என்ன சொல்லுது? இதை நீ செய்யி, இதை செய்தேன்னா என்ன, உனக்கு பூமியில நீண்ட நாட்கள் உண்டுன்னு. அதை வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. கற்பனையிலேயே ஒரு கற்பனைக்கு மாத்திரம்தான் ஒரு வாக்கு தத்தம் சேர்த்திருக்கு. இந்த மீதி கற்பனையெல்லாம் நீ கடைபிடிக்கணும். ஆனா இந்த ஒரு கற்பனை மட்டும் என்ன, இதை நீ செய்தேன்னா உனக்கு பூமியில நன்மையும் நடக்கும், நீண்ட ஆயுளும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்க, அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பாரம்பரியத்தினால அந்த கற்பனையவே தவறாக போதிக்கிறாங்க. இதுல இந்த கற்பனைக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கு. இந்த கற்பனைக்கு கீழ்ப்படியிலன்னா என்னன்னு பாருங்க. யாத்திராகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். என்ன, நீ உன் தாய் தகப்பன்னு நீ பராமரிக்காம நீ அவங்களுக்கு எதுவும் பண்ணாம இருந்தேன்னா உன்னைய கொலை செய்யலாம். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாய் தகப்பன் வயதானவர்களாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடமை செய்யணும். அது வார்த்தையில் இருக்கு. நீ அதை செய்யலைன்னா உனக்கு என்ன வரும், சாபம், நீ சபிக்கப்படத்தக்க, உன்னை கொலையும் செய்யலான்னு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, இதுக்கு என்ன ஒரு குறுக்கு வழி, இப்படிங்கதான் பாக்குறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. இது எங்க நடக்குதுங்கிறத சொல்றேன். ஏன்னா மொத்தமா அது புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்வோம். 14வது அதிகாரத்துல, மத்தேயு 14வது அதிகாரத்துல 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பகுதியிலிருந்து கெனரசேத் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு அந்த கடலை கடந்து இந்த பக்கம் வந்துடுறார். இந்த பக்கம் வந்த உடனே நீங்க 14வது அதிகாரத்துல 34வது வசனத்துல இருந்து வாசிங்க. மத்தேயு 14 34ல இருந்து 35 36 வாசிங்களேன். பின்பு அவர்கள் கடலை கடந்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இப்ப என்ன நடக்குது, அந்த பக்கத்துல 5000 பேருக்கு இது பண்ணிட்டாரு, இந்த பக்கத்துக்கு வந்துட்டாரு. இந்த பகுதிக்கு வந்த உடனே என்ன நடக்குது, எல்லாருக்கும் செய்தி போகுது, இவர்தான் அந்த ரட்சகர் வந்திருக்கிறாரு, நம்மளுடைய எல்லா நோய்களுக்கும் நம்மளுடைய சாபங்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ரட்சகர் வந்துட்டாருன்னு சொல்லி செய்தி கேட்ட உடனே, கேட்டவன் மாத்திரம் வரல, யாரெல்லாம் சுகம் இல்லாம இருக்காங்களோ அவங்கள பூரா அள்ளிட்டு வந்துட்டாங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு நல்ல ஒரு செழிப்பான பகுதின்னா இந்த பகுதி தான். நீங்க அது லூக்கா எடுத்து வாசிச்சீங்கன்னா புரியும். லூக்கா இதுல இருக்கக்கூடிய சம்பவத்துல பாத்தீங்கன்னா புரியும். நல்ல ஒரு பசுமையான பகுதி. இந்த கெனரசேத் பகுதியில இங்க வந்துட்டாங்க, எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் அவருடைய வஸ்திரத்தின ஓரத்தை தொட்டா போதும். எங்க 12 வருஷமா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் தொட்டதுக்கு அப்புறம் உடனே அவளுக்கு எப்படி குணமாச்சுன்னு கேள்விப்பட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் விசுவாசம் வந்துருச்சு. 5000 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் கடலை கடந்து வரும்போது சீஷர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வர்றாங்க. இங்க கெனரசேத் பகுதிக்கு வந்த உடனே எல்லாரும் அவருடைய ஓரத்தையாவது தொட்டன்னு சொல்லி தொட்டு எல்லாரும் சுகமாயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு அற்புதம், அதிசயமான காரியம் நடக்கும் போது இதை கேள்விப்பட்டு யார் வர்றா, பரிசேயர்கள் வர்றாங்க. எங்க இருந்து வர்றாங்க,
எருசலேம்ல இருந்து வர்றாங்க. இங்க கெனரசேத்துக்கும் எருசலேமுக்கும் ஏறக்குறைய 60 மைல் தூரம். ஹலோ, 60 மைல் தூரம். செய்தி காட்டுத்தீ போல பரவிருச்சு. அந்த காலத்துல இன்டர்நெட் இல்ல, அந்த காலத்துல பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, ட்விட்டர் இல்ல, நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்ல. ஆனா செய்தி கேள்விப்பட்டு யார் வர்றா? நீங்க 15வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் இருந்து, எங்க இருந்து? எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள், நல்ல கவனிங்க, 60 மைல் தூரம் நடந்து வர்றாங்க. நீங்க நல்லா கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு செய்தி வருது. என்ன? இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு. எல்லாரும் குணமாகறாங்க. நாங்க கெனரசேத்து பகுதியில் இருக்க எல்லா சாக போறவன் வந்தவன் நொண்டி நொடம் எல்லாரையும் அள்ளி கொண்டு போய் போட்டோம். எல்லாம் சுகமாயிட்டான். இந்த செய்தி வருது. இப்ப 60 மைல் தூரம் தொடர்ந்து நடந்து வந்தீங்கன்னா வந்த உடனே ஆண்டவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சு வருவீங்க? தயவு செஞ்சு கற்பனை பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த மாதிரி கெனரசேத் பகுதியில் இந்த நடந்துருச்சு. எல்லாரும் வர்றாங்க. வந்து அவங்க மொத்தத்தையும் எல்லாம் சம்மரைஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி என்னன்னு பாருங்களேன். அவர் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல். முதல் கேள்வி என்ன? ஏன் பாரம்பரியத்தை மீறுறாங்க? அப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எதுல இருக்கு? ரட்சகர் வர போறாரு, இவர்தான் அந்த மேசியாவா, இவர்தான் அந்த எங்களை ரட்சிக்க போகிற ரட்சகரா? அதெல்லாம் கேள்வி இல்ல. என்னத்த பண்ணிட்டான்? பாரம்பரியத்தை மீறினான். சுகமானதை பத்தி கவலை இல்ல, அத்தனை பேர் விடுதலையானது கவலை இல்ல, இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்தது, 5000 பேர் சாப்பிட்டாங்க, வேண்டுமான அளவும் சாப்பிட்டார்கள், அது போக மீதி 12 கூட மிச்சம் வந்துருச்சு. ஐயா அந்த அப்பத்தை பார்க்கணும்னு கேட்கல, எப்படி ஐயா அந்த மீன் வந்துச்சுன்னு கேட்கல, எப்படி இவன் குணமானா, எப்படி இவ்வளவு பேர் குணமானாங்க, இவர்தான் அந்த ரட்சகரோ, ஐயா நீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கல. பாரம்பரியத்தை நீங்க நாங்க எங்க சர்ச்சில் நாங்க இப்படித்தான் செய்வோம், அந்த செய்யலையே. நாங்க 4 பாட்டு பாடுவோம், நாங்க இப்படித்தான் செய்வோம், நாங்க சேர் இப்படித்தான் போடுவோம், நாங்க இப்படித்தான் பண்ணுவோம், நம்மளும் நிறைய வச்சிருப்போம். ஆண்டவர் அதெல்லாம் 2வது பாஸ்டர். நம்ம எப்படி ஆர்டரை மாத்தி பாடலாம்? பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நம்ம பரம்பரையா கொடுத்துட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எவ்வளவு, அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பாரம்பரியம். அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க? பாரம்பரியத்துல ஒரு காரியத்தை பிடிச்சிட்டான். என்னத்தை பிடிச்சிட்டான்? அவர்கள் ஏன் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவங்க கை கழுவாம போஜனம் பண்ணாங்க. நீங்க நினைக்க கூடாது. ஹலோ, எப்படி இப்படி கை கழுவிட்டு வந்து சாப்பிடலன்னு சொல்லல, பாரம்பரிய வழக்கமாக கை கழுவல. உங்களுக்கு பாரம்பரியமா கை கழுவுறது எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்க யூதர் யார்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கும் கை கழுவாங்க. அதாவது தண்ணி எவ்வளவு எடுப்பாங்கன்னா, ஒரு முட்டைக்குள்ள எவ்வளவு தண்ணி முட்டைக்குள்ள எவ்வளவு இருக்கும் அவ்வளவு தண்ணி எடுத்து கையை இப்படி வச்சுக்கணும். இந்த கையில நீங்க அந்த தண்ணியை தொடாதபடி எடுத்து வந்து அந்த தண்ணி வந்து இப்படி ஊத்தணும். ஊத்தி இப்படி பிடிச்சு தண்ணி உள்பக்கமா வந்து இந்த பக்கம் இந்த இதுக்கு வந்த உடனே அதை இப்படி இது பண்ணிடணும். இதுல தண்ணி வெளியே வந்துச்சுன்னா அது செல்லாது. எப்படி? தண்ணி வெளியே வந்துச்சுன்னா அது செல்லாது. அப்ப என்ன பண்ணணும்? அவளை போல தண்ணி எடுத்து அப்படி உள்ள வச்சு இப்படி நீங்க இது பண்ணி அந்த தண்ணி உள்ள வந்த உடனே அதை அப்படியே கீழே அப்படி இது பண்ணி, அப்ப சரி அப்படின்னா தான் நீங்க கழுவுனதான் கணக்கு. இது ஒரு சிலருக்கு 4 தடவை ஆகலாம், 5 தடவை ஆகலாம். ஆனா இப்படித்தான் கழுவும், இப்படித்தான் பாரம்பரியமா கழுவணும். இப்படி கழுவலைன்னா நீங்க கழுவுனதுக்கு சரியில்லை. சிரிப்பா இருக்குல்ல நமக்கு? இன்னும் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த சரித்திர பிரகாரமா புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். யாத்திராகமம் 19வது அதிகாரத்துல
அவர்கள் வந்து எப்படி தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொல்லி, அதாவது 10 கட்டளைகள் கொடுக்க போறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 10வது அதிகாரம் 10-11வது வசனம் வாசிங்க. இதுலதான் அவங்க தங்களை எப்படி கழுவி கொள்ள வேண்டும், அதாவது கை கழுவுறது இல்ல, தங்களை எப்படி கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக வர வேண்டும் என்று. அப்பொழுது அவன் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பார். இல்ல, யாத்திராகமம் 19வது அதிகாரம் 10வது வசனம். 19வது அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். என்ன சொல்லிட்டாருன்னா, நீ எல்லாம் நல்லா குளிச்சு முழுகி நீ எல்லாம் துணியெல்லாம் துவைச்சு சுத்தமா ஆண்டவர் பக்கத்துல வரணும். 3வது நாள் தேவன் வருவார். இதுதான் கற்பனை ஆண்டவர் கொடுத்தாரு. நீ வரும்போது நீ அடிமையா இருந்தவன், இப்ப நீ விடுதலையாகி வந்துட்ட, அதனால நீ குளிக்க கத்துக்கொடா. நீ தேவன்கிட்ட வரும்போது சுத்தமா குளிச்சு வா, உன் துணியெல்லாம் துவத்திட்டு வா, நீ அழுக்கு பாண்டல் மாதிரி வராத. ஏன்னா நீ அடிமையா இருந்து நாள் பூரா செங்கல் சுமந்து தூக்கிட்டு இருந்தவன், அதனால நீ உன்னைய பத்தி கவனப்படுறதே இல்லை, நீ எதுவுமே இல்லை, 7 நாள் வேலை பார்க்கணும், அதனால நீ ஒண்ணுமே பண்றது இல்லை, அதனால நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு நீ வான்னு சொல்றதுதான் கொடுத்தாரு. ஆசாரியர்களுக்கு வந்து லேவியராகமம் 14வது 15வது அதிகாரம் நீ வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர்கள் எப்படி சுத்தமா உடைய உடுத்தி அவங்க கழுவி அவங்க எப்படி வரணுங்கிறத அங்க சொல்லி கொடுக்குறாரு. இங்க மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை மாற்றி அவர்கள் ஒரு பெரிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ட்ரெடிஷனா கொண்டு வந்துட்டாங்க. எப்படி பாரம்பரியம், எப்படி கழுவுறது, எப்படி உட்கார்றது, எப்படி முழங்கால் போடுறது, எப்படி நிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும், இப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்க பாத்தீங்கன்னா 200வது வருஷத்துக்கு அப்புறம் AD 200ல பாத்தீங்கன்னா மிஷ்னா, MISHNA, மிஷ்னா என்று சொல்லக்கூடிய ஒரு ரபாய் வந்து என்னெல்லாம் எப்படி பாரம்பரிய பிரகாரமா நீங்க எப்படி கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு எழுதிட்டார். அந்த மிஷ்னா வந்து புரியல எல்லாருக்கும், அதுல இன்னும் விளக்கம் இல்லை. அந்த மிஷ்னாவை எப்படி கடைபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரி பண்ணாங்க. அதுக்கு பேரு கெமனா, GEMANA, கெமனான்னு சொல்லி. எது மிஷ்னாங்கிறது வந்து என்ன பாரம்பரியம் சொல்றதுக்கு, அந்த பாரம்பரியத்தை எப்படி செய்யணும்னு விளக்குறதுக்கு கெமனான்னு ஒன்று. இது ரெண்டும் தனித்தனியா இருக்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்து வச்சு டால்முட்னு சொல்லக்கூடிய TALMUD டால்முட் சொல்லி ஒரு பெரியதா எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. அது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 20 புஸ்தகம். எவ்வளவு? நீங்க எடுத்து போய் பாருங்க. எபிரேய பாஷையில டால்முட்ங்கிறது இந்த மாதிரி 20 புஸ்தகம். எப்படி என்னென்னலாம் நீங்க செய்யணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, நீ இந்த டால்முட்டை கடைபிடிச்சா போதும், வேத வசனத்தை கடைபிடிக்க வேண்டியது இல்லைன்னு போயிடுச்சு. இது காரணம் என்னன்னா, ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் தேசத்தோடு பேசினார். நீங்க வந்து மனம் திரும்பி ஆண்டவரோட இல்லைன்னா உங்களை சிரியர்கள் வந்து படையெடுத்து உங்களை அடிச்சிருவாங்கன்னு. இவங்க யாரும் கேட்கல. அப்ப என்னாச்சு, மேல உள்ள வடக்கு தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை வந்து சிரியர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப யூதா தேசமாகிய கீழே உள்ள தென் தேசத்துல வந்து சொல்றாரு, மேல இருக்கிறவன் கேட்கல, நீ தென் தேசம், நீ மனம் திரும்பி ஆண்டவரை கேட்கலன்னா நான் என்ன பண்ண போறேன், பாபிலோனியர்களை அனுப்பிச்சு மொத்தத்தையும் பிடிக்க வச்சிருவேன், ஜாக்கிரதைங்கிறார். ஏறக்குறைய ஒரு 115 வருஷமா ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா கீழே உள்ள தென் தேசத்துக்கு பத்தி சொல்றாரு. வடபகுதி பூரா சிரியர்களுடைய இதுல போயிருச்சு.
ஆனா கீழே இருக்கவங்க கேட்டாங்களா யூதா தேசத்துல உள்ளவங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் எங்களை பார்த்துக்குவார். 582வது வருஷம் மொத்தமும் பாபிலோனியர் ஆதிக்கத்துல போயிடுச்சு. இவங்க எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழைஞ்சு பாபிலோன்ல போய் இருந்து 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து மறுபடியும் இவர்கள் எல்லாம் வந்தபோது எஸ்ரா என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். நம்ம எல்லாம் பார்த்தோம். நம்ம எஸ்ரா புஸ்தகத்தை வந்து நம்ம ரொம்ப ஆழமா நம்ம பைபிள் ஸ்டடியே பண்ணியிருக்கோம். நீங்க அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து அதை யூடியூப்ல பாருங்க. அந்த எஸ்ராவுனுடைய புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து எந்த வரியில அவர் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை என்ன பண்ணணும்னு சொல்லி எஸ்ரா வந்து அவர்களுக்கு ஒரு விளக்கமா சொல்லி வேத வசனத்தை வாசிச்சு இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சு கொண்டு நீங்க எல்லாம் செய்யணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் வந்து வேத வார்த்தையின் அடிப்படையில தான் எல்லாமே செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசி வரும்போது இவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வார்த்தையை விட்டுட்டு பாரம்பரியத்தை பிடிச்சு பயந்துட்டாங்க. அப்பா நம்ம வந்து ஆண்டவருடைய கோபத்துக்குள்ள போயிடக்கூடாது, அதனால நம்ம இதெல்லாம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி சொன்னாங்களே ஒழிய, ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை அறிஞ்சு கொண்டு அவங்க செய்யல. காரணம் என்னன்னு பாருங்க. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதும் போது அந்த மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எல்லா ஆசாரியர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். யாரு? ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சொல்லக்கூடிய வேதபாரர்களுக்காக எழுதப்பட்ட புஸ்தகத்துல என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்னு செய்யறாங்க, ஆனா உண்மையில இருதயத்துல இருந்து செய்யல. அதுல 7வது வசனம் வாசிங்க. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு கொண்டு வந்து படைக்கணும்னு வந்துட்டாங்க, ஆனா கொண்டு வந்து படைக்கிறது என்ன கொண்டு வர்றாங்க? அசுத்தமானது. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். இது செஞ்சது மாத்திரம் இல்ல, நாங்க உங்களை எதனால வந்து அசுத்தப்படுத்தணும்னு வேற கேள்வி. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. போதும். 10வது வசனம் வாசிங்க. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான். பாருங்க, இப்ப எங்க போயிட்டான்? கூலிக்கு கதவு பூட்டுறவன் ஆயிட்டான். என் பீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். இங்க பாருங்க, ஒண்ணு விளக்கும் வைக்க மாட்டேங்கிறான், தீபமும் கொளுத்த மாட்டேங்கிறான். அடுத்து உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. காணிக்கையே எனக்கு உகந்ததல்ல. ஏன்னா நீ காணிக்கை கொடுக்கணும்னு வர்ற, நீ எனக்கு இது பலி கொடுக்கணும்னு வர்ற, ஆனா என்ன பலி கொண்டு வர? அசுத்தமான பலி இது. ஆனா என்ன ஆண்டவருக்கு செய்யறோம், ஆனா இருதயத்தில் என்ன? அது இல்ல. நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவர் வந்து தங்களை கொண்டு போய் சிறைப்பிடிக்க வச்சு போயிட்டாரு. அதனால நம்ம வந்து இனிமேல் ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும், ஆண்டவருக்கு இது செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்களே ஒழிய, ஆனா அதுக்குள்ள வந்து என்ன? ஒரு உண்மையான ஒரு இருதயத்திலிருந்து இல்ல, அசுத்தமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல 12வது வசனம் வாசிங்க. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக. திருடுனது கால் ஊனமானது நசல் கொண்டது, இத கொண்டு வந்து என்ன பண்றான்? காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன பண்றாங்க? காணிக்கை கொண்டு வரணுங்கிற இத பிடிச்சிட்டாங்க. ஆனா அது என்ன வேணாலும் கொண்டு வந்து கொடுக்கலான்னு மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த என்ன நோக்கத்திற்காய் கொடுக்கப்பட்டதோ அதை மறந்துட்டாங்க. நம்ம வந்து கொடுத்துடணும், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம செய்யணும்னு சொல்லி செஞ்ச ஆரம்பிச்சாங்களே ஒழிய, அதுல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பாரம்பரியத்தை சேர்க்க ஆரம்பிச்சு
ஆண்டவர் சொன்ன தன்னுடைய இருதயத்தின் பூர்வமா நம்மளை செய்ய வைக்கல, இருதயத்தின் பூர்வமா செய்ய வரல. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க எடுத்தா போதும். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் கைய கழுவுனங்கிறதுக்கு அவர் என்ன சொல்லல, அதை பத்தி கவலைப்படல, அத ஆமா இல்லன்னு பதிலை சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, திரும்ப ஒரு கேள்வியை கேட்கிறாரு அவங்கள பார்த்து. என்ன, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாகன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ அதை செய்யாம எப்படி நீ அதை இது பண்ற? என்ன, நீ ஒரு தகப்பனுக்கு ஆண்டவருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீ கொடுத்தேன்னா அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. இப்ப நீ என்ன பண்ணாங்கன்னா, பாரம்பரியத்துல என்னாகமும் 30வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டால், அவள் செய்த பொருத்தனையையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருப்பானால், அவள் செய்த நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. அது நிறைய அந்த இது இருக்கு. ஒரு நிபந்தனை கொடுத்தா என்ன, இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நிபந்தனை ஒரு ஆண்டவருக்கு ஒரு நிபந்தனை கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி நான் கொடுக்க போறேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு நீங்க அதை பின்னாடி போய் அது இல்ல அதுக்கு பதிலா நான் வேற செய்யறேன்னு சொன்னா நீங்க அதுல இருந்து விட்டுட்டு போயிடலாம். இப்போ என்ன பண்றாங்க, ஒரு வயசான தாய் தகப்ப இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வயசான தாய் தகப்ப இருக்கா, நீங்க ஒண்ணு செய்ய வேணாம்னா என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நான் எனக்கு உண்டானவைகளை எல்லாம் ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நான் என்ன செய்ய தேவையில்லை, என் தாய் தகப்பனை கவனிக்க தேவையில்லை. பின்னாடி நான் போய் இதே பரிசேயன்ட்ட நான் போய் என்ன சொல்லணும், ஐயா நான் அப்ப வாக்கு சொல்லிட்டேன், ஆனா இப்ப நான் வாக்கு மாத்தி கொள்றேன்னு சொல்லி ஒரு காணிக்கை கொடுத்து சொன்னா அது பிரச்சனை இல்லை. என்னன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க தாய் தகப்பனை கணம் பண்ண தேவையில்லை. எப்படி பாருங்க, நம்ம இன்கம் டாக்ஸ் வச்சு அதுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. நம்ம அக்கௌண்டன்ட்ட போனீங்கன்னா இதை நீங்க இப்படி போட்டு இதுல போட்டீங்கன்னா குறைஞ்சிரும், இதுல போட்டு இதை பண்ணலாம், அதுல போட்டீங்கன்னா அதை பண்ணலாம், எல்லாம் ரூல் லூப் ஹோல்பாங்க. எங்க உங்களை எப்படி நீங்க தப்பிச்சுக்கலாம், எதுல இது பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்குன்னு அதுக்குன்னே எக்ஸ்பர்ட் இருக்க மாதிரி இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருக்கு எப்படி மேல கீழே கொடுக்கலாம். உன்கிட்ட காசு கேட்கறாங்களா, கவலையப்படாத, நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துறேன்னு சொல்லிடு. நீ அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காணிக்கை கொடுத்து அந்த வாக்கு நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனா முன்னாடியே நீங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு சொன்னதுனால இனிமேல் நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேற யாருக்காவது கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு செலவு பண்ணலாம், இல்ல அனாதைகளுக்கு கொடுக்கலாம், இல்ல ஏழைகளுக்கு கொடுக்கலாம். நீங்க உங்ககிட்ட யாரு காசு கேட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க, அதனால அவங்களுக்கும் ஆண்டவருக்கு அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. எப்படி பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ உன் தாயின் தகப்பனை கணம் பண்ணு. இன்றைக்கு நம்மளையும் நிறைய பேர் அதை ரொம்ப லகுவாக எடுத்துக்கிறது. தாயின் தகப்பனை கணம் பண்ணுங்கிறது, கணம் பண்ணணும், ஆனா அதுக்காக உங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டுட்டே இருக்கக்கூடாது. கணம் பண்றது வேற, அவங்க கீழ்ப்படிச்சு வாழ்றதுங்கிறது வேற. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மனைவி ஒரு குடும்பமா வாழணும், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வரக்கூடாது. ஆனா உங்க தாய் தகப்பனை கணம் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பண்ற தவறு என்ன, இருங்க எங்க அம்மாட்ட கேட்கிறேன், இல்ல எங்க அப்பாட்ட கேட்கிறேன். இந்த சகோதரிகளுக்கு பூரா என்ன ஆனாலும் சரி அவங்க அம்மா அப்பா தான் கடைசி வரைக்கும். அது என்ன அவங்களுக்கு பிள்ளை அந்த பிள்ளைக்கு பிள்ளை வந்தாலும் இருங்க எங்க அம்மாட்ட கேட்டுறேன், எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கிறேன், இல்லை எங்க அப்பா என்ன சொல்றாரு கிடையாது. நீங்க அவங்கள கனம் பண்ணணும்,
அவங்களுக்கு தேவையானதை நீங்க பார்த்து கொள்றதுங்கிறது வேற. ஆனா அவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ற. அதனாலதான் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது, இதன் நிமித்தம் ஒருவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்து வாழ கடவன் சொல்லியிருக்கு. நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சங்கீதம் 46:10 சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு, சகோதரிகளுக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு, உன்னுடைய தாய் தகப்பன் வீட்டை நினைக்காதன்னு சொல்லியிருக்கு. ஆனா நமக்கு அதுதான் கஷ்டம். எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வோம். நம்ம ஆதாமனுடைய வம்சம்ல நமக்கு அந்த பழைய நேச்சர் போறது இல்லை, நம்மகிட்ட பழைய இயல்பு போறது இல்லை. அப்ப நீங்க இதை நன்றாக புரிஞ்சு. இப்ப என்ன பண்றாங்க, தாய் தகப்பனை கணம் பண்ண சொல்லியிருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணணும், நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட வேண்டியது. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க பிறகு லேட்டா போய் நீங்க என்ன சொல்லிட வேண்டியது, இது நான் தவறுதலா இது பண்ணிட்டேன், நான் இனிமேல் அதை இது பண்றேன்னு ஒரு காணிக்கை கொடுத்து அதுல இருந்து நீங்க விலகிக்கலாம். இப்ப உங்க தாய் தகப்பனை கணம் பண்ண தேவையில்லை. இது என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரடையாக செயல்படும். ஒரு தாய் தகப்பனை நீ கணம் பண்ணலைன்னா சபிக்கப்படுவ. ஒரு தாய் தகப்பனை கணம் பண்ணா உனக்கு பூமியில நன்மையும் நீண்ட ஆயுசும் உண்டாகும். இது பழைய உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க இவங்க, பாரம்பரியமா புஸ்தகமா எழுதி வச்சு கடைசியில ஆண்டவருடைய வார்த்தையவே நிராகரிக்கக்கூடிய லெவல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரடையாக செயல்படக்கூடியதாக. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு 6வது வசனத்துல, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். இன்றைக்கு நீங்க பாரம்பரியத்தினால எந்த தேவனுடைய வார்த்தைய நீங்க அவமாக்குறீங்க. பரிசேயர்கள் அன்னைக்கு சொல்லி கொடுத்து அவமாக்குனாங்க. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பரிசேயர்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்னவா, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலையில நம்ம ஆராதனை பண்ணோம், ஆராதிச்சோம். இன்னைக்கு காணிக்கை கொண்டு நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தக்கூடியவங்க இருக்கிறீங்க. ஆனா உங்க இருதயம் எங்க இருக்கு? கைய தூக்கி நிறைவே நீர் வாருமே, இன்னைக்கு லேட் ஆயிருச்சே, எந்நேரம் சர்வீஸ் முடியும், இன்னைக்கு அந்த சிக்கனை சமைக்கிறதா, அவங்க வேற வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னாங்க. ஆனா வாயில் என்ன வரும், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, அந்த இறைச்சிக்கறி பத்துமா இல்லைன்னா கொஞ்சம் சமைக்கணுமா? நிச்சயமா யோசிச்சு பாருங்க. இல்ல காணிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? கஷ்டப்பட்டு. அதனாலதான் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையில சொல்ற ஒரே நிபந்தனை என்ன, எவன் மன மகிழ்ச்சியா கொடுக்குறான், அளவு கிடையாது, எத்தனை % எல்லாம் கிடையாது, எப்படி கொடுக்குறீங்கிறதா முக்கியம், எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க எப்படி கொடுக்குறீங்க, சந்தோஷமா கொடுக்குறீங்களா? ஏழை விதவை 2 பைசா தான், 1 பைசா 2 பைசா தான் போட்டான். 2 பைசாவை பார்த்தாரு ஆண்டவர். எல்லாரும் கொடுத்ததை காட்டிலும் அதிகமா கொடுத்தேன் சொல்லி சொன்னார். நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வந்தா காணிக்கை பெட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. வேற எங்க இருக்கிறாரோ இல்லையோ, நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்றத பாக்குறது, எவ்வளவு கொடுக்குறீங்கிறதுல எப்படி கொடுக்குறீங்க. இவங்க என்ன பண்றாங்க, என்ன உதடுகள்ல தங்கள் வாயினால ஆண்டவரே அப்படின்னு பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, காணிக்கையை கொண்டு வர்றாங்க. ஆனா அவங்க இருதயம் எங்க இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியம். ஏசாயா தீர்க்கதரிசி 29வது அதிகாரம் 13வது வசனத்துல உள்ள வசனத்தை ஆண்டவர் இங்க கோட் பண்றாரு. ஆனா அதே ஏசாயா 1வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். ஏசாயா 1வது அதிகாரம் 13. வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். என்னது? வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். நல்ல சத்தமா வாசிங்க.
இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வீண் வேண்டாம். காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசாரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்க இருதயம் இதுல இல்லைன்னா அது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. நான் சகிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் சகிக்க மாட்டேன். நீங்க பண்ணக்கூடிய காரியம் என்ன? நீங்க உங்களுடைய வாய், உங்களுடைய இருதயம் இருக்கு. உங்களுடைய இருதயம் எங்க இருக்கு? உங்க வாய் எங்க இருக்கு? உங்க கை எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. நிறைய பேரு வாயில அறிக்கை சொல்றீங்க, வாயில சொல்லக்கூடியதா பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஆனா உள்ளுக்குள்ள என்ன? இவன்லாம் வந்துட்டான், இவன்லாம் வந்துட்டா பாரு, ஆண்டவர் என்னை நிறுத்துவார் பாரு, ஒரு நாள் இவங்க முன்னாடி தூக்கி நிறுத்துறாரா இல்லையா பாரு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே கொதி, அப்படியே இவனை அடிச்சு குத்து விட்டா அப்படியே கொத்திடுவேன். ஆனா வெளிக்குள்ள உள்ளுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் அதுல பிரியமா இருக்காருன்னு? ஆண்டவர் அதுல பிரியமா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் ஒரு நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. 21 இருந்து 27 வரைக்கும் அவர் சொல்றாரு. சபை கூடு வரும்போது நம்ம எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சொல்லிட்டு அதுல இந்த 23வது வசனம் மட்டும் வாசிங்கம்மா. ஆமோஸ் தீர்க்கதரிசி 5வது அதிகாரம் 23வது வசனம். பாட்டுகளின் இரைச்சலை உன் பாட்டுகளின் இரைச்சலை. இன்னைக்கு நிறைய சபைகள்ல இரைச்சல் தான் கேட்குது. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நீங்க கேளுங்க, நீங்க உங்களை நீங்களே கேளுங்க. நம்ம பாடுற பாட்டை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டார்? நமக்கு பாட்டு இறைச்சல்னு வேற சர்ச்சையும் ஞாபகம் வரும். இதுதான் பிரச்சனை. ஒரு காரியம் பாருங்களேன். வாயில என் பக்கத்தை வாயில அறிக்கை பண்ற, நீ எல்லாம் என் வர்ற, ஆனா உன் இருதயம் ரொம்ப தூரமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு எதிர்பார்க்கறது பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் சரியா செஞ்சாங்க, கடமையெல்லாம் சரியா செஞ்சாங்க, ஆனா இருதயம் இல்லை. இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்க நீங்களும் கடமை மாதிரி செஞ்சுட்டு உங்க இருதயம் எங்க இல்லைன்னா அது வீண். என் அருமை சகோதரனே சகோதரியே, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உன் இருதயத்தோட செய்யலைன்னா அது வீண். இது எப்படி தெரியும் இருதயத்தோட செய்யறாங்களா இல்லையான்னு? உங்க பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கும். உங்க பிள்ளை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த குப்பை எடுத்து போடு, இல்ல அதை எடுத்து கொண்டு வா, இல்ல இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே உங்க பிள்ளை ஓடி போய் செய்யுதா? இல்ல எங்க வை வே இப்படி நடந்தா தெரிஞ்சிடும். எப்படி எவ்வளோ இருதயத்தோட போய் செய்யுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பிள்ளைகிட்ட இந்த காலத்துல ஏதாவது சொன்னோம்னா அந்த பிள்ளை கேட்கிற கேள்விக்கு பயந்தே நம்மளே போய் எடுத்து வர்ற நிலைமை ஆகி போச்சு. இப்ப எதை கேட்டாலும் எங்க வேர் ஒய்ன்னு கேட்டு நம்மள அப்படியே ஒரு நொம்பளத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுறாங்க. இதுக்கு பயந்துட்டு என்ன பண்றோம்? நம்மளே போய் எடுக்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் மாறிட்டோம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோம்? பாட்டு சத்தம் எனக்கு இறைச்சலா இருக்குப்பா, அது எனக்கு காதுக்கே வேணாம், இதை நிறுத்து, நான் கேட்க மாட்டேன். மல்கியா தீர்க்கதரிசியில சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ கொண்டு வர்றது பூரா நசலு, வீணா போனது, திருடுனது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இருதயம் தான் எனக்கு வேணும். ஒண்ணு இல்ல, பழியை அல்ல. எதை நேசிக்கிறேன் நானு?
கீழ்ப்படிதல உன் நேசிக்கிறேன். நீ என்னை கீழ்ப்படிந்து என்கிட்ட வந்து என்னை ஆராதி, உன் இருதயத்தை எனக்கு கொடு. வெளியரங்கமா இல்ல, வெளியரங்கமா நிறைய காரியங்கள் செய்தாங்க. அது காரணம் என்னன்னா பாரம்பரியங்களை கடைபிடிக்க பார்த்தாங்க. ஆனா ஆண்டவருடைய இருதயத்தை பிடித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யல. ஏன் தாவீது ராஜாவை சொல்லும்போது, தாவீதை பத்தி சொல்லும்போது ஆண்டவர் ஏன் சொல்றாரு என் இருதயத்துக்கு பிரியமானவன்? நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் தாவீதை குறித்து சொல்லும்போது அங்க பாருங்க 22 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். நல்ல கவனிங்க, இந்த வசனம் இதுவரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசாவினுடைய குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஏங்கிறது அதே வசனத்துல பின்பகுதியில இருக்கு பாருங்க. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமான சிலவற்றை அவன் செய்வான். என்ன? எல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவன் செய்வான். ஆண்டவருக்கு தாவீது ராஜா எனக்கு பிரியமானவன் சொன்னது காரணம் அவன் பாட்டு பாடினதுனால இல்ல. ஏன்னா நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க, அவன் ஆடு மாய்க்கும் போதே பாட்டு பாடுனா, அவன் ஆண்டவர் ஆராதிச்சான், அதனாலதான் ஆண்டவர் அவனை தெரிஞ்சு கொண்டாரு. யாரும் பார்க்காதவன் பாட்டு பாடுனா, யாரும் பார்க்க, அது கிடையாது. நல்ல வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் ஏன் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு பிரியமானவன்னா, தன்னுடைய சித்தம் எல்லாம் என்னுடைய இருதயத்திற்கு பிரியமானவனா, ஏன் இருதயத்துல என்ன இருக்கு நான் கேட்கறது இல்ல, நான் சொல்றது இல்ல. என்னுடைய சித்தம் எனக்கு என்ன பிரியமோ, என் இருதயத்திற்கு பிடித்தமான காரியம் என்னமோ அதை தெரிஞ்சு கொண்டு அதை செய்யக்கூடியவன். அது கொஞ்ச நெஞ்சத்துல எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அதனாலதான் எனக்கு அவன் பிடிக்கும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லாமே தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானதா, தேவனுடைய சித்தமானதா? அப்படி தேவ சித்தம் எதுவாக இருந்து எனக்கு தெரிஞ்சாலும் அதை பூரா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுவார், என் இருதயத்துக்கு பிரியமான பிள்ளைங்க இங்க கூடி ஆராதிக்கிறாங்க, அவங்க பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் என்னால இருக்க முடியாது, நான் போய் கேட்கணும், நான் அவங்களுக்கு மத்தியில இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இங்க வரணும். ஐயோ இதோ என் ஜனங்கள் கூடிட்டாங்க, அவங்க எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு என்னை நோக்கி வர்றாங்க, அவர்கள் ஆவியோடு உண்மையோடு என்னை தொழுது கொள்றாங்க, அவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் அதனால இங்க காலையில இருக்கணும், நான் என்னால வேற இங்க இருந்தாலும் இல்லாட்டி என்னுடைய பிரசன்னம் இங்க இருக்கணும்னு சொல்லக்கூடியதாக தேவன் நம்மை தேடி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆராதனை அவருக்கு உகந்ததாக இருக்கணும். வெறும் வாயில பாடுறதா இருக்கக்கூடாது, வெறும் கையில காசு கொடுக்கறதா இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல உள்ள இருந்து செய்யக்கூடியவர்களா இருக்கணும். பாரம்பரியம் கிடையாது. இந்த சபையில எங்க இருந்துதான் அந்த பாரம்பரியம் வந்தது? 5 பாட்டு பாடு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 50 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ண. ஒரு சர்ச்சில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க, நான் அந்த அமெரிக்கால போயிருக்கும்போது, guaranteed only 15 minutes sermon. கேரண்டி கொடுக்குறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வெளியே போர்ட்ல போட்டிருக்காங்க, guaranteed only 15 minutes மெசேஜ், அவ்வளவுதான், அதுக்கு மேல உன்னை வச்சு துன்பப்படுத்த மாட்டேன், நீ போயிரு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப வெக்கமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. கேரண்டியா 15 நிமிஷத்துக்கு மேல பாஸ்டர் பேச மாட்டாராம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அன்றைக்கு ஆரம்பிச்சது அந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு நிறைய சபைகள்ல, அதாவது வார்த்தைக்கு எதிரான எவ்வளவு காரியங்கள் நடைபெறுது. கே பிஷப், ஓரின சேர்க்கை உள்ளவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. ஆனா அதை போதிக்கிறவனே அப்படி ஆளா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு எந்த அளவுக்கு வார்த்தைக்கு எதிர்மாறாதாக
பாரம்பரியமும் சட்டதிட்டங்களும் வந்து இன்றைக்கு இது எவ்வளவு தூரம் ஆயிருச்சு பாருங்க. அப்ப எப்படி தேவனுடைய வார்த்தை கிரியை பண்ணும்? தேவனுடைய வார்த்தையை என்ன பண்றாங்க? அவமாக்குகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் இருதயம் தூரமா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா 8வது வசனம் 9வது வசனத்தை சொல்லுவோம். 8வது வசனத்தை சொல்றாரு, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 13, 14 வாசிச்சாங்க. அதுல 17வது வசனம் வாசிக்குமா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல், உறைந்த பனியை போல வெண்மையாகும். வெண்மையாகும். நீ எவ்வளவு பாவப்பட்டவனால், எவ்வளவு மோசமா இருந்தவனால் நீ ஏன்ட்ட வா, கம் வா, நீ என்னோடு வழக்காடு, கம் லெட் அஸ் ரீசன் டுகெதர். அதான் சொல்லுது. நம்ம பேசுவோம். உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை பூரா கழுவி வெண்மையாக வெண் பனியை போல நான் மாற்றுகிறேன், நீ வா. சுத்த இருதயத்தோடு வந்து ஆண்டவர் ஆராதி. சுத்த இருதயம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீ வா, சும்மா வெறும் வாயில வராது, வெறும் உதட்டினால வராது. ஆனா எதுல வா? முழு இருதயத்தோட வா. ஆனா பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? அதை விட்டு என்ன பண்ணாங்க பாருங்க. 9வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். எங்க? பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே சொல்லிட்டார். இந்த வீணான ஆராதனை செய்யற அது எனக்கு பிரியமில்லைன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போனீங்க, அதுல இருந்து மீட்டு வெளியே வர கொண்டு வந்தேன். ஆனாலும் இன்னமும் என்ன பண்றீங்க? அதையே செய்றீங்க. ஏன்னா அன்னைக்கும் அது ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல என்ன பண்ணாங்க? அந்த வசனம் வாசிங்க. 14, 15, 16வது 15வது வசனத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசாயா 1. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். 29வது அதிகாரம் ஏசாயா 29, 13 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம், நல்ல கவனிங்க, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு பயந்து வர்றாங்க. ஆனா அவருடைய வார்த்தைக்கு இல்ல, மனுஷர் போதிச்ச மனுஷனுக்கு பயந்து. இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்தது பாஸ்டர் ஏதாவது சொல்லுவாருன்னு வந்தீங்களா? இல்ல அந்த அக்கா ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல இந்த அண்ணன் ஏதாவது சொல்லுவாருன்னு வந்தீங்களா? பாருங்களேன். நான் வேற சர்ச்சுக்கே போல 2 வாரமா, ஆண்டவரும் கோவிச்சுக்குருவாரு அப்படி வந்தீங்களா? இல்ல வேற யாராவது கோவிச்சுக்குருவாங்கன்னு வந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவில்லை என்றால் உனக்கு சாப வரும் சொல்லக்கூடிய போதகரும் இருக்காங்க. அதுக்கு பயந்து சர்ச்சுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவா அன்னைக்கே சொல்லியிருக்காரு. எப்போ? அவங்க சிறைப்படுத்தி போறதுக்கு முன்பாகவே
ஆண்டவர் சொன்ன காரியம் அதங்க ஆண்டவர் சொல்லி என்ன சொல்றாரு, அவன் அன்னைக்கே சொல்லி இருக்கிறான். அப்போ உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். நேரம் போயிடுச்சு. அது பின்பகுதி அடுத்த முறை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நீங்க உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 ஆழமான காரியம் நீங்க பாருங்க. நீங்க ஆண்டவரை முழு இருதயத்தோட வந்து பார்க்கிறீங்களா? எப்படி வர்றீங்க? உதடுகள்ல மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வர்றீங்களா? ஏன்னா நம்ம லகுவாக தவறு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம சபையினுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கிறது? இறைச்சல் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லுவாரா? இல்ல இதோ என் தேவை என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி முழு இருதயத்தோட என்னை நோக்கி பார்த்து என்ன பாவம் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய பாவம் எல்லாம் ரத்தாம்பரம் போல இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய ரத்தத்தினால கழுவி என்னை வெண்பனி போல மாற்றி ஆண்டவரே சுத்த இருதயம் உள்ளவனாய் மாற்றி நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் உம்மை நோக்கி பார்க்கும்போது உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் வந்து அதை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறதா? இல்ல நம்ம ஒரு பரம்பரை ஆராதனை பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? நீங்க அடுத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த ஒரு ஆராதனையும் இந்த ஒரு நம்ம கூடுதலான நேரமோ உங்களை நீங்களே சோதித்தறிந்து உங்களுக்குள் ஏதாவது ஒரு பரிசேய குணம் இருந்தால், ஏதாவது ஒரு பாரம்பரியம் உங்களை தடை பண்ணுவதாக இருந்தால் அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம்